என் பெயர் ஷங்கர். நான் ஒரு கோவிலில் பூஜாரியாக வேலை பார்த்து வருகிறேன். ஒரு நாள் காலை நேரத்து ஆரத்தி வழிபாடுகள் அனைத்தும் முடிந்து நான் கொஞ்சம் ஓய்வாக இருந்தேன். அந்த சமயத்தில் சுமார் 19 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் வாலிபன் ஏறக்குறைய 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை அழைத்துக்கொண்டு கோவிலுக்குள் வந்தான். அந்த பெண் அந்த நேரத்தில் ஒரு பெரிய கருப்பு நிற போர்வையை சால்வை உடல் முழுவதும் போர்த்தியிருந்தாள். ஆனால் அவள் தன் முகத்தை மறைக்கவில்லை. கோவிலில் இருந்த மக்கள் அனைவரும் கடவுளை வழிபட்டு ஆரத்தி எடுத்த பிறகு அவரவர் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வாலிபன் என் அருகில் வந்தான். எனக்கு தலைவணங்கி வணக்கம் செலுத்திவிட்டு என் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான். நான் அந்த வாலிபனை பார்த்து அவர்கள் அங்கு வந்ததற்கான காரணத்தை கேட்டேன். அதற்கு அவன், பூஜாரி அவர்களே, தயவுசெய்து எனக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினான். அந்த வாலிபன் சொன்னதைக் கேட்டு எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் அந்த பெண் பார்ப்பதற்கு ஒரு இளம்பெண் போல தெரியவில்லை. மாறாக அவள் அவனை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணாக தெரிந்தாள். சொல்லப்போனால் அவனுக்கு அம்மா வயது இருக்கும்படி இருந்தாள். ஆனால் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். நான் அந்த வாலிபனிடம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்கள் திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு உங்கள் குடும்பத்தினர் யாராவது உங்களுடன் வந்திருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அந்த வாலிபன், எங்களுடன் யாரும் வரவில்லை. நாங்கள் இருவரும் எங்கள் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்றான். மேலும் அவன், நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு திருமணச் சடங்குகளை செய்து வைத்து கல்யாணம் முடித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். நான் அந்த பெண்ணின் பக்கமாக திரும்பி பார்த்தேன். அவளும், நான் என் சொந்த சம்மதத்துடன் தான் இந்த வாலிபனை திருமணம் செய்ய வந்திருக்கிறேன் என்று கூறினாள். ஆனால் எனக்கு அவர்கள் இருவர் மீதும் பலத்த சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் தங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறார்கள் என்று என் மனம் நினைத்தது. நாளை பின்னால் இந்த விஷயத்தில் ஏதேனும் போலீஸ் வழக்கு என்று வந்தால் நான் தேவையில்லாமல் அவ பெயரை சந்திக்க நேரிடும் என்று பயந்தேன். இதன் காரணமாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க நான் மறுப்பு தெரிவித்தேன். உடனே அந்த வாலிபன் தன் பின்னால் இருந்த பையிலிருந்து 1,00,000 ரூபாயை எடுத்து என் முன்னால் வைத்தான். அவன் என்னிடம், இது உங்களுக்கான கட்டணம். இந்த திருமணத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றான். உண்மையை சொல்வதானால் அந்த 1,00,000 ரூபாயை பார்த்தவுடன் எனக்குள் பேராசை வந்துவிட்டது. அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க நான் சம்மதித்தேன். எப்படியும் அவர்கள் இருவரும் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில்தானே வந்திருக்கிறார்கள் என்று எனக்குள் சமாதானம் செய்து கொண்டேன். நான் அந்த வாலிபனிடம், சரி, நான் திருமண மந்திரங்களை ஓதிவிடுகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் சாட்சியாக இருப்பதற்கு யாராவது ஒருவரை ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்றேன். ஏனெனில் உங்கள் திருமணத்திற்கு சாட்சி சொல்வதற்கு யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? அந்த வாலிபன் அடுத்த 10 நிமிடங்களிலேயே ஒரு சாட்சியை அழைத்துக் கொண்டு வந்தான். அந்த சாட்சியின் முன்னிலையில் நான் அந்த வாலிபனுக்கும் அந்த பெண்ணுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்தேன். திருமணம் முடிந்ததும் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டனர். ஆனால் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. அது என்னை மீண்டும் அந்த தம்பதியினரை சந்திக்க வைத்தது. என் பெற்றோர் உயிரோடு இல்லை. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கிராமத்தில்தான். இங்கிருந்த ஒரு கோவிலில் நான் வேலை செய்யத் தொடங்கினேன். மேலும் இங்கேயே ஒரு சிறிய ஒற்றையறை வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்தேன். எனக்கு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கிராமத்திற்கு வெளியே இருக்கும் ஆற்றங்கரைக்கு சென்று அமர்ந்து கொள்வேன். அங்கு ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை என் பெற்றோர் தங்கள் கைகளாலேயே நட்டிருந்தார்கள். அது இப்போது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து நின்றது. அந்த மரத்தின் அடியில் போய் அமரும்போது எனக்குள் ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். என் பெற்றோரின் நிழல் என் தலைமேல் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அன்றும் நான் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு மிகுந்த மன அமைதியை உணர்ந்து கொண்டிருந்தேன். அந்த ஆற்றிலிருந்து சற்று தொலைவிலேயே ஒரு மயானம், சுடுகாடு இருந்தது. நான் மிகவும் சோகமான மனநிலையோடு அந்த மயானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். எத்தனையோ மனிதர்கள் தங்களுக்கு பிரியமானவர்களை தவிக்க விட்டுவிட்டு இந்த மயானத்தில் சாம்பலாகி போயிருக்கிறார்கள். தங்களுக்கு பின்னால் தங்களின் சொந்தங்கள் எவ்வளவு தவிக்கிறார்கள், அழுகிறார்கள் என்ற உணர்வே இல்லாமல் அவர்கள் வேறு உலகத்திற்கு சென்றுவிட்டார்கள். நான் அந்த சோகமான எண்ணங்களுடன் மயானத்தை பார்த்து கொண்டிருந்தபோது என் பார்வை அங்கே புதிதாக எரிக்கப்பட்ட ஒரு ஈமச்சிதையின் மீது விழுந்தது. அந்த சிதையின் சாம்பல் இன்னும் ஆறாமல் அனல் பறந்து கொண்டிருந்தது. அந்த சிதையை பார்த்தபோது என் மனதிற்குள் ஏனோ தெரியவில்லை, சொல்ல முடியாத ஒரு துக்கம் ஏற்பட்டது. யாரோ ஒரு நபர் தன் அன்பிற்குரியவர்களை தவிக்க விட்டுவிட்டு இந்த சிதையின் சாம்பலாக மாறிவிட்டார் என்று நினைத்தேன். நான் மெல்ல மெல்ல என் காலடிகளை எடுத்து வைத்து அந்த சிதையின் அருகில் சென்றேன். இறைவா,
தன் சொந்தங்களை பிரிந்து சென்ற இந்த ஆன்மாவின் துயரத்தை தாங்கும் சக்தியை பின்னால் இருக்கும் அவர்களுக்கு கொடு என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன். நான் இவ்வாறு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போதே என் காதுகளில் யாரோ விம்மி விம்மி அழும் சத்தம் கேட்டது. யாரோ ஒரு நபர் அழுது கொண்டிருப்பது எனக்கு புரிந்தது. நான் உடனே அதிர்ச்சியடைந்து திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தேன். அங்கே கண்ட காட்சியைக் கண்டு என் உயிரே போய்விட்டது போன்ற ஒரு பயம் ஏற்பட்டது. ஏனென்றால் என் முன்னால் ஒரு பெரிய போர்வையை சால்வையை உடம்பில் போர்த்தியிருந்த ஒரு பெண் அந்த மரத்தின் மீது சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்தபோது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. நான் அவளது அருகில் சென்றேன். அவளது முழு உடலும் விம்மல்களால் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அவளுக்கு அருகில் போய் நின்றேன். ஆனால் திடீரென்று கடந்த கால சம்பவங்கள் அனைத்தும் என் மூளையில் ஒரு திரைப்படம் போல ஓடத் தொடங்கின. அவள் போர்த்தியிருந்த அந்த போர்வை, அவளது தோற்றம் எல்லாமே சில நாட்களுக்கு முன்பு கோவிலுக்கு திருமணம் செய்ய வந்த அந்த பெண்ணைப் போலவே இருந்தது. அவள் தன் தலையை முழங்கால்களுக்குள் புதைத்து அழுது கொண்டிருந்ததால் என்னால் அவளது முகத்தை உடனே பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளது போர்வையை பார்த்தே அவள் யாரென்று அடையாளம் கண்டுகொண்டேன். அவளது அழுகை குரலை கேட்டு நான் பல விஷயங்களை மனதிற்குள் ஊகித்துக் கொண்டேன். ஒருவேளை அவள் திருமணம் செய்து கொண்ட அந்த இளம் வாலிபன் இறந்துவிட்டானோ என்று நினைத்தேன். திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அந்த பெண் விதவையாகிவிட்டாளோ என்று என் மனம் எண்ணியது. அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன். அப்போது நான் அங்கு இருப்பதை உணர்ந்து அவள் சட்டென்று பின்னால் திரும்பினாள். என் மீது அவளது பார்வை விழுந்ததும், "நீ ஏன் இங்கே நிற்கிறாய்? என்னை அழித்துவிட்டும் உனக்கு நிம்மதி வரவில்லையா?" என்று கோபமாக கேட்டாள். அவள் இப்போது தன் முகத்தை உயர்த்தி என்னை பார்த்தாள். ஆம், அவள் அதே பெண்தான் என்பதை நான் உறுதியாக அடையாளம் கண்டுகொண்டேன். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, "நான் உங்களை எப்படி அழித்தேன்? அன்று நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தில்தானே திருமணம் செய்ய வந்தீர்கள்?" என்று கேட்டேன். மேலும், "நான் தான் இந்த வாலிபனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்களே உங்கள் சொந்த வாயால் கூறினீர்களே" என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்ட அந்த பெண், "அடே, நீதானே எனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தாய்? அப்படியென்றால் நீதானே என் அழிவிற்கான கதையையும் எழுதினாய்" என்று கூறி மீண்டும் அழுதாள். அவள் தன் கைகளால் எரிந்து கொண்டிருந்த அந்த சிதையின் சுடச்சுட இருந்த சாம்பலை அள்ளித் தன் கைகளில் தேய்க்கத் தொடங்கினாள். சூடான சாம்பலால் அவளது கைகள் கருகின. நான் உடனே பதறிப்போய் அவளது கைகளை பின்னால் இழுத்து கைகளில் இருந்த சாம்பலை தட்டிவிட்டேன். நான் அவளிடம், "உங்கள் கணவர் இறந்துவிட்டாரா?" என்று கேட்டேன். அதற்கு அவள், "இல்லை, அவர் இறக்கவில்லை. நான்தான் இறந்துவிட்டேன்" என்று கூறிவிட்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். அவள் பார்க்க பேரழகியாக இருந்தாள். அவளது அழகை பார்த்த நான் ஒரு நிமிடம் கண் இமைக்கக்கூட மறந்துவிட்டேன். அன்று அவள் கோவிலுக்கு வந்தபோது நான் அவளை இவ்வளவு உற்று பார்க்கவில்லை. ஆனால் இன்று அவளை பார்த்தபோது நான் திகைத்துப் போனேன். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. நான் அவளை தேற்றி, "இதோ பாருங்கள், மாலை நேரம் ஆகப் போகிறது. நீங்கள் இப்போது உங்கள் வீட்டிற்கு திரும்புங்கள். இந்த நேரத்தில் மயானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்லதல்ல" என்று அறிவுரை கூறினேன். என் பேச்சைக் கேட்ட அவள், "தயவு செய்து என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன், உங்கள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்கிறேன்" என்றாள். ஆனால் நான் மீண்டும் அந்த வீட்டிற்கு திரும்பி போக விரும்பவில்லை. "கடவுளுக்காக என்னை தவறாக நினைத்து விடாதீர்கள், நான் உங்கள் சேவைக்காக மட்டுமே வருகிறேன்" என்றாள். எனக்கு தலைமறைத்துக் கொள்ள ஒரு கூரை, வீடு மட்டும் போதும். அதற்கு பகரமாக நான் என்ன வேண்டுமானாலும் செய்யத் தயாராக இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தினரையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். நான் அவளிடம், "நீ என் வீட்டிற்கு வரலாம், ஆனால் வேலைக்காரியாக இருப்பதைக் குறித்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது" என்றேன். அதற்கு அந்த பெண், "சரி, எனக்கு இன்றிரவு மட்டும் தங்குவதற்கு புகலிடம் கொடுங்கள். நாளை காலையில் நான் வேறு எங்காவது சென்று விடுகிறேன்" என்றாள். "ஆனால் இன்றிரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு எனக்கு நிச்சயம் இடம் கொடுங்கள். நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன்" என்று கெஞ்சினாள். எனக்கு உள்ளுக்குள் ஒரு புறம் பயமாகவும் இருந்தது. தனியாக இருக்கும் ஒரு அழகான பெண்ணை நான் எப்படி என் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று தங்குவதற்கு இடம் கொடுப்பது? ஆனால் அவளோ அப்படி பேசிவிட்டாள். நானும் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வருவதாக அவளிடம் வாக்கு கொடுத்துவிட்டேன். இப்போது என்னால் மறுக்க முடியாது அல்லவா? நான் அவளிடம், "சரி, நீங்கள் என்னுடன் வாருங்கள். என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன்" என்று கூறினேன். அதற்கு அவள், "நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய வேண்டும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது" என்று கூறி தன் போர்வையால் உடலை நன்றாக மூடிக்கொண்டாள். நான் வழக்கமாக ஆற்றங்கரைக்கு நடந்துதான் வருவேன். ஆனால் அந்த பெண் என்னுடன் இருந்ததால் நான் ஒரு ரிக்ஷாவை வாடகைக்கு எடுத்தேன்.
நாங்கள் இருவரும் அந்த ரிக்ஷாவில் ஏறி அமர்ந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் என் வீடு வரப்போகிறது. என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. உண்மையில் இந்த பெண்ணின் அழிவிற்கு யார் காரணம்? இவள் ஏன் என்னை இதற்கு குற்றம் சாட்டுகிறாள்? இவள்தானே அன்று ஆசைப்பட்டு திருமணம் செய்தாள். இப்போது இவள் ஏன் இப்படி அழுகிறாள்? இவள் யாருடைய சிதையின் மீது அமர்ந்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள்? இதில் என் தவறு என்ன இருக்கிறது? ஒருவேளை இவளது கணவன் இறந்திருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தபோது அந்த பெண் என்னை மேலும் அதிர்ச்சியடையச் செய்தாள். அவள் என்னிடம், என் கணவர் என்னை தேடிக்கொண்டு ஒருவேளை உங்களிடம் வரலாம். ஆனால் கடவுளின் பொருட்டு என்னை பற்றி அவரிடம் எதுவும் சொல்லிவிடாதீர்கள் என்றாள். ஒருவேளை உங்களுக்கு என்னை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள விருப்பமில்லை என்றால் நான் வேறு எங்காவது சென்று விடுகிறேன். ஆனால் நான் மீண்டும் அந்த வீட்டிற்கு போக மாட்டேன் என்றாள். மேலும் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டேன். அதற்கான தண்டனையைத்தான் நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். அவள் சொன்னதைக் கேட்டு நான் வியப்படைந்து, நீங்கள் அப்படி என்ன பாவம் செய்தீர்கள்? உங்கள் திருமணத்தில் யாருக்கும் சம்மதமில்லையா என்று கேட்டேன். என் கேள்வியைக் கேட்டு அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். பிறகு அந்த ரிக்ஷாக்காரரை காட்டி, இல்லை, இப்போது என்னால் இதை சொல்ல முடியாது என்றாள். உங்கள் வீட்டிற்குச் சென்ற பிறகு நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் விரிவாக கூறுகிறேன் என்றாள். அப்போதுதான் எனக்கு உரைத்தது, ஆம், ரிக்ஷாக்காரர் முன்னிலையில் இதை பேசுவது முறையல்ல. சிறிது நேரத்திற்குப் பிறகு நாங்கள் என் வீட்டை வந்தடைந்தோம். நான் அவளை என் அறைக்குள் அமரும்படி கூறினேன். என்னிடம் ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருந்தது. நான் அந்த வீட்டில் தனியாகத்தான் வசித்து வந்தேன். நான் வெளியே இருந்த ஒரு கயிற்றுக்கட்டிலில் வந்து படுத்துக்கொண்டேன். நான் என் சீடன் ஒருவனுக்கு தொலைபேசியில் அழைத்து இன்றிரவு கோவிலில் அவனையே ஆரத்தி வழிபாடுகளை செய்யும்படி கூறினேன். அந்த பெண்ணின் காரணமாக நான் அன்று கோவிலுக்குச் செல்லவில்லை. அந்த பெண் என் வெறிச்சோடிய வீட்டை பார்த்துவிட்டு பயந்து போய், நீங்கள் இந்த வீட்டில் தனியாகத்தான் வசிக்கிறீர்களா? வேறு அறைகள் எதுவும் இல்லையா என்று கேட்டாள். நான், இல்லை, இந்த வீட்டில் ஒரே ஒரு அறைதான் இருக்கிறது. என் பெற்றோர் உயிரோடு இல்லை, நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்றேன். எனக்கு மனைவியோ சகோதர சகோதரிகளோ இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு என்று யாருமில்லை, நான் மட்டும்தான். முதலில் உறவினர்களுடன் இருந்தேன், பிறகு இங்கே வந்துவிட்டேன் என்றேன். என் பேச்சைக் கேட்ட அவள் சிறிது நேரம் கவலையடைந்தாள். பிறகு, நான் ஏற்கனவே ஒரு பாவியான பெண், என் காரணமாக உங்கள் வீடும் அழிந்துவிடக்கூடாது என்றாள். எனவே நான் நாளை காலையிலேயே இங்கிருந்து புறப்பட்டு விடுகிறேன். இன்றிரவு மட்டும் என்னை இங்கே தங்க அனுமதியுங்கள் என்று வேண்டினாள். பிறகு அவள், நான் உங்களுக்காக உணவு சமைக்கட்டுமா என்று கேட்டாள். நான் அவளிடம், உங்களால் சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் செய்ய முடியுமென்றால் உங்களை இந்த தெருவில் உள்ள ஏதேனும் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விடுகிறேன் என்றேன். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பணமும் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் என்று அவளுக்கு புரிய வைத்தேன். அதற்கு அவள், நிச்சயமாக நான் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்கிறேன். ஆனால் மீண்டும் அந்த வீட்டிற்கு மட்டும் போக மாட்டேன் என்றாள். மேலும், நீங்கள் சம்மதித்தால் நான் உங்களுடன் சேர்ந்து கோவிலை சுத்தம் செய்யும் வேலைகளை செய்கிறேன். என் பாவங்களை கடவுள் மன்னிக்கட்டும் என்றாள். அவள் மீண்டும் மீண்டும்தான் ஒரு பாவி என்ற வார்த்தையையே சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளது கதையை கேட்க கேட்க எனக்குள் ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் அவளிடம் மேலும் சில விஷயங்களை கேட்பதற்கு முன்னால் என் வீட்டின் கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. யாரோ கதவை மிக ஆக்ரோஷமாக இடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அதிர்ச்சியடைந்து எழுந்து சென்று கதவை திறந்தேன். அங்கே என் தெருவைச் சேர்ந்த 9 அல்லது 10 ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடனே அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நான் அவர்களிடம் வந்ததற்கான காரணத்தை கேட்டேன். அவர்கள் என்னிடம், பாருங்கள் பண்டிட் பூஜாரி அவர்களே, நாங்கள் உங்களை மிகவும் மதிக்கிறோம். ஆனால் இது நல்ல குடும்பங்கள் வாழும் பகுதி. எங்களுக்கு அக்கா, தங்கைகள், மகள்கள் இருக்கிறார்கள் என்றார்கள். நீங்கள் இங்கே தனியாக வாழ்கிறீர்கள். நீங்கள் எங்கள் கோவில் பூஜாரி என்பதால் மட்டும்தான் உங்களுக்கு தங்குவதற்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறோம். இல்லையென்றால் தனியாக இருக்கும் ஆண்களுக்கு நாங்கள் வீடு தருவதில்லை என்றார்கள். அவர்கள் மேலும், ஆனால் இன்று நீங்கள் செய்திருக்கும் காரியம் மன்னிக்க முடியாதது. நீங்கள் உங்களுடன் ஏதோ ஒரு பெண்ணை அழைத்து வந்திருப்பதாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் என்றார்கள். அந்த பெண் ஆதரவற்றவள் என்றால் அவளை எங்கள் வீட்டுப் பெண்களிடம் ஒப்படையுங்கள், அல்லது நீங்கள் அவளை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் என்றார்கள். எங்கள் தெருவில் ஒழுக்கமானவர்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பெண்ணை எங்களிடம் ஒப்படைப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்றார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் என்னை சந்தேக பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அவர்கள் சொன்னதைக் கேட்டு நான் சற்றும் கோபப்படவோ வருத்தப்படவோ இல்லை. நான் அவர்களிடம், நீங்கள் என் வேலையை மிகவும் எளிதாக்கிவிட்டீர்கள். உண்மையில் அவள் ஒரு ஆதரவற்ற ஏழை பெண். நான் அவளது சூழ்நிலையை பார்த்துதான் மிகவும் கஷ்டப்பட்டு என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என்றேன். உங்களால் அவளை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் தாராளமாக அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினேன். பூஜாரி சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த பெண்ணை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியது. அவளுக்கு அந்த ஊர் மக்களுடன் செல்லச் சற்றும் விருப்பமில்லை என்பது அவளது முகத்திலேயே தெரிந்தது. நான் அந்த பெண்ணிடம், நீங்கள் அந்த ஊர் மக்களுடன் செல்ல விரும்பினால் செல்லலாம் என்று கூறியபோது அவள் கண்கள் கலங்கி அழுது கொண்டே எழுந்து அவர்களுடன் சென்றாள். அவள் என்னிடம் வேறு எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த மக்களுடன் அங்கே செல்வது அவளுக்குச் சற்றும் பிடிக்கவில்லை என்பதை என் மனம் உணர்ந்திருந்தது. மறுநாள் காலையில் நான் அந்த பெண்ணை எந்த ஒரு தவறான நோக்கத்திற்காகவும் என் வீட்டிற்கு அழைத்து வரவில்லை என்ற உண்மை அந்த தெரு மக்களுக்கு தெரியவந்தது. அவள் மிகவும் பாவம் சூழ்நிலை காரணமாகவே தவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஊர் பெரியவர்கள் என்னிடம் வந்து பேசினார்கள். ஊர் பெரியவர்கள் என்னிடம், பண்டிட் அவர்களே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் உங்களது மனதை கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று கூறினார்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நீங்கள் அந்த பெண்ணை ஒரு அனாதை இல்லத்தில் ஆதரவற்றோர் இல்லம் கொண்டு போய் சேர்த்துவிடுங்கள் என்றார்கள். அங்கே அனைத்துமே சட்டப்பூர்வமாக நடக்கும், மேலும் அந்த பெண் அங்கே மிகவும் பாதுகாப்பாக இருப்பாள் என்று அவர்கள் எனக்கு யோசனை கூறினார்கள். அவர்கள் சொன்னதில் உண்மை இருந்ததால் நான் அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக சம்மதித்தேன். நான் அந்த தெருவைச் சேர்ந்த ஒரு மனிதரை என் துணையாக சேர்த்துக்கொண்டு அந்த பெண்ணை ஒரு ரிக்ஷாவில் அமர வைத்தேன். நாங்கள் அனைவரும் அந்த அனாதை இல்லத்தை நோக்கி புறப்படத் தொடங்கினோம். ரிக்ஷாவில் செல்லும்போது நான் அந்த பெண்ணிடம் பேசினேன். நான் அவளிடம், நம்மிடம் அதிக நேரமில்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த முழு கதையையும் என்னிடம் இப்போது சொல்ல வேண்டும் என்றேன். ஏனென்றால் உங்களுக்கு என்னதான் பிரச்சினை என்று தெரியாமல் நான் மிகுந்த மன உளைச்சலிலும் குழப்பத்திலும் இருக்கிறேன் என்று கூறினேன். என் பேச்சை கேட்ட அந்த பெண் என்னிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள். அவள் அழுதுகொண்டே, என் காரணமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிட்டது என்றாள். ஊர் மக்கள் உங்களை சந்தேக கண்ணோடு பார்க்கும்படி ஆகிவிட்டது. நீங்கள் என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை என்றாள். ஆனால் உங்கள் சொந்த பொறுப்பில் என்னை அந்த அனாதை இல்லத்தில் சேர்த்துவிடுங்கள், எனக்கு அதுவே போதும் என்று வேண்டினாள். மேலும் அவள், யாராவது என்னை அங்கிருந்து அழைத்துச் செல்ல வந்தால் என்னை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்றாள். நான் அவளிடம், நிச்சயமாக நீ அதை பற்றி கவலைப்படாதே, நான் அனாதை இல்ல நிர்வாகிகளிடம் இதை பற்றி நேரில் பேசுகிறேன் என்று கூறினேன். நான் சொன்னதைக் கேட்டு அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அதன் பிறகு தன் வாழ்க்கையில் நடந்த சோகக் கதையை என்னிடம் கூறத் தொடங்கினாள். பூஜாரி அவர்களே, நான் உங்களுக்கு என் கதையை எப்படிச் சொல்வேன்? நான் துயரங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு துரதிர்ஷ்டசாலி மற்றும் வெட்கங்கெட்ட பெண் என்றாள். நான் செய்த காரியங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறேன், என் இறைவன் என்னை எப்படியாவது மன்னித்துவிட வேண்டும் என்று வேண்டினாள். இது ஒன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை அல்ல, ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த சம்பவம்தான் இது என்று கூறினாள். அப்போது என் கணவர் என்னை முழுமையாக புறக்கணிக்கத் தொடங்கினார். எங்கள் திருமண வாழ்க்கை முடிந்து 10 ஆண்டுகள் கடந்திருந்தன என்றாள். எங்களுக்கு 8 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. என் கணவர் எடுத்ததற்கெல்லாம் என்னை ஏசவும் திட்டவும் தொடங்கினார் என்று வருந்தினாள். நீ முன்போல அழகாக இல்லை, குழந்தை பிறந்த பிறகு நீ எனக்குச் சரியான நேரம் ஒதுக்குவதே இல்லை என்று குற்றம் சாட்டினார் என்றாள். நீ உன்னை கவனிப்பதே இல்லை, எப்போதும் குழந்தையுடனேயே இருக்கிறாய், முன்போல ஆடை அணிகலன்கள் அணிந்து சிங்காரித்துக் கொள்வதில்லை என்றாள். தன் கணவரின் வார்த்தைகளைக் கேட்டு அவள் தன் மீதே கவனம் செலுத்த முடியாமல் எப்போதும் கவலையுடனே வாழத் தொடங்கியிருக்கிறாள். ஒரு நாள் அவள் தன் வீட்டின் மொட்டை மாடிக்குச் சென்று தன் நெருங்கிய தோழி ஒருத்தியிடம் தன் கவலைகள் அனைத்தையும் போனில் பகிர்ந்து கொண்டாள். அவள் தன் தோழியிடம், என் கணவர் எப்போதும் என்னை பற்றியே என்னிடம் குறை கூறிக் கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்வேன் என்று கேட்டாள். அதற்கு அவளது தோழி, நீ உன் கணவரை உன்னை விட்டு சற்று தூரத்திலே வை, அவனிடம் அதிகம் நெருங்காதே என்று ஒரு யோசனை கூறினாள். ஒரு ஆணுக்கு தன் மனைவியின் அருமை அவளை விட்டு தூரமாக இருக்கும்போதுதான் புரியும், அப்போதுதான் அவன் அவளுக்காக ஏங்குவான் என்றாள். நானும் ஒரு முட்டாளாக இருந்ததால் என் தோழி சொன்னதை அப்படியே நம்பி என் கணவரை விட்டு தூரமாக இருக்கத் தொடங்கினேன் என்றாள். என் கணவர் நல்ல மனநிலையில் என் அருகில் வந்து என்னிடம் அன்பு செலுத்த முயலும் போதெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்வேன் என்றாள். அவள் வேண்டுமென்றே தன் கணவருடன் தேவையில்லாமல் சண்டை போடத் தொடங்கினாள். இதன் விளைவாக அவளது கணவர் இரவில் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வரத் தொடங்கினார். அவர் தாமதமாக வருவதை பார்த்து அவள் இன்னும் கோபமடைந்து அவர் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே அவரிடம் சண்டை வளர்க்கத் தொடங்கினாள்.
அவள் அவரிடம், நீங்கள் என்னிடம் பேசுவதே இல்லை, தினமும் தாமதமாக வீட்டிற்கு வருகிறீர்கள், என் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லை என்று கத்தினாள். ஆனால் அவளது கணவர் அவளுடன் வாதிடாமல் அமைதியாக இருக்கத் தொடங்கினார். ஆரம்பத்தில் அவளது குறைகளுக்கு பதிலளித்தவர் இப்போது அவளை விட்டு முற்றிலும் விலகிச் சென்றார். இதனால் அவள் இன்னும் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாள். ஆனால் அவளது இந்த இக்கட்டான சூழ்நிலையை வேறொரு நபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஒரு நாள் அவள் வீட்டில் தனியாக அழுது கொண்டிருந்தபோது அவளது 19 வயது மதிக்கத்தக்க கொழுந்தன், கணவனின் தம்பி, அவளிடம் வந்தான். அவன் அவளிடம், அண்ணி, அண்ணன் உங்களை முழுமையாக புறக்கணிக்கிறார். உண்மையைச் சொன்னால் அவருக்கு வெளியே ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது என்றான். நான் 2-3 முறை அண்ணனை அந்த பெண்ணுடன் வெளியில் பார்த்திருக்கிறேன். அவர் அவளை காரில் எங்கு அழைத்துச் செல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். தன் கொழுந்தன் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டதும் அவளது காலடியின் கீழ் இருந்த பூமி நழுவுவது போன்ற ஒரு அதிர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. தன்னை அரவணைத்து தனக்கு புரிய வைக்க வேண்டிய தன் கணவர் இப்படி வேறு ஒரு பெண்ணின் பின்னால் சென்றுவிட்டாரே என்று அவள் ஆத்திரமடைந்தாள். அவள் கோபத்தில் தன் துணிகளை எடுத்துக்கொண்டு தன் மகனை கணவரிடமே விட்டுவிட்டு தன் தாயார் வீட்டிற்குச் பிற்பந்தகம் சென்றுவிட்டாள். அங்கு சென்று அவள் தன் குடும்பத்தினரிடம் எதையும் சொல்லவில்லை. ஆனால் தன் கணவரிடம், நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை நான் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டாள். அவரோ ஒரு ஆண்மகன் என்பதால் இவளை சமாதானப்படுத்தவோ அல்லது இவளிடம் போனில் பேசவோ கூட அவர் விரும்பவில்லை. உண்மையில் அந்த விஷயத்தில் என் மீதுதான் தவறு இருந்தது. என் கணவர் எனக்கு நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னபோதே நான் அவருக்காக நேரம் ஒதுக்கியிருக்க வேண்டும் என்று அழுதாள். அவளது கணவர் அவளுக்கு போன் செய்வதையும் முற்றிலும் நிறுத்திவிட்டார். ஒரு நாள் அவளது கொழுந்தன் அவளை மீண்டும் கணவர் வீட்டிற்கு அழைக்க வந்தான். அவன் அவளிடம், அண்ணி, அண்ணனை உங்கள் வழிக்கு கொண்டுவர என்னிடம் ஒரு சூப்பரான திட்டம் இருக்கிறது என்று கூறினான். தன் கொழுந்தன் சொன்னதை கேட்டு அவள் மகிழ்ச்சியடைந்தாள். அவன் தன் கணவனுடன் தன்னை சேர்த்து வைக்கப் போகிறான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவன், நீங்கள் அண்ணனுக்குள் ஒரு பொறாமை உணர்வை ஏற்படுத்துங்கள், அப்படி செய்தால் மட்டும்தான் அவர் உங்களின் மதிப்பை உணர்வார் என்றான். அண்ணன் முன்னிலையில் நீங்கள் என்னிடம் நன்றாக பேசுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு என் அறைக்கு வாருங்கள் என்றான். நீங்கள் என்னுடன் அதிக நேரம் செலவிடுவதை பார்த்தால் அண்ணன் பொறாமைப்படுவார், அந்த பெண்ணை மறந்துவிட்டு உங்களிடம் ஓடி வருவார் என்றான். கொழுந்தன் சொன்னதை கேட்டதும் ஆரம்பத்தில் அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனால் அவன், அண்ணி, இப்படிச் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும், என்னை நம்புங்கள் என்றான். அவளும் தன் கொழுந்தனின் பேச்சை நம்பி அவன் சொன்னபடியெல்லாம் செய்யத் தொடங்கினாள். ஒரு நாள் அவளது கணவர் வீட்டிற்கு வரும் நேரம் அது. அவள் நன்றாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் கொழுந்தனுடன் அமர்ந்து அரட்டையடித்துக் கொண்டே டீ குடித்துக் கொண்டிருந்தாள். தன் கணவர் வீட்டிற்குள் வரும்போது தாங்கள் இருவரும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பதை அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வீட்டின் கதவை திறந்து வைத்திருந்தாள். அவ்வளவுதான். அவளது கணவர் வீட்டிற்குள் வந்து இந்த காட்சியை கண்டதும் கோபத்தில் அனலாக கொதித்துப் போனார். அதன் பிறகு கடந்த ஓராண்டு காலம் நான் எவ்வளவு நரக வேதனையை அனுபவித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவள் கதறினாள். அவள் தன் கணவர் மீது கோபம் கொண்டிருந்தாலும் அவள் இன்னும் தன் கணவரை உயிராக காதலித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவர் அவளது குழந்தையின் தந்தை அல்லவா? ஆனால் அவளது முட்டாள்தனமான காரியத்தால் அவள் தன் கணவரை நிரந்தரமாக இழக்க நேரிட்டது. அவள் தன் கணவரின் மரணத்திற்குத்தானே காரணமாகிவிட்டாள். அவளது கணவர் விபத்தில் இறந்துவிட்டதாக அவளது உறவினர்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் உண்மை அவளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. கணவர் இறந்த பிறகு அவளது கொழுந்தன் அவளிடம் வந்து, அண்ணி, நீங்கள் இப்போது என்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். இல்லையென்றால் நீங்கள் இந்த வீட்டில் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஊர் மக்கள் உங்களைப் பற்றி தப்பாக பேசுவார்கள் என்று வற்புறுத்தினான். அவளுக்கும் தன் தாய் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல விருப்பமில்லை. அந்த வீடு அவளது கணவர் ஆசையாக கட்டிய நினைவகம், அதை விட்டு எப்படிச் செல்வாள்? வேறு வழியின்றி அவளது கொழுந்தனை திருமணம் செய்து கொள்ள அவள் சம்மதித்தாள். ஆனால் அவளது கொழுந்தனோ, இந்த திருமணத்தை நாம் இரகசியமாக வைப்போம் என்றான். அவளது மாமனார் மாமியார் யாரும் உயிரோடு இல்லை. கொழுந்தனை திருமணம் செய்வதைத் தவிர அவளுக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவன் ஏன் இந்த திருமணத்தை ஊர் மக்களுக்கு மறைக்க நினைக்கிறான் என்ற சந்தேகம் அவளுக்குள் எழுந்தது. அவனுடன் தன் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான, கொடூரமான, அரக்கத்தனமான புன்னகையை அவள் கண்டாள். தான் ஏதோ ஒரு பெரிய பாவச்சேற்றில் விழுந்துவிட்டோம் என்பதை அவள் அப்போதுதான் உணர்ந்தாள். தன் கொழுந்தன் திட்டமிட்டே இந்த சதிகளை செய்திருக்கிறான் என்பது புரிந்தது. அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே தன் மீது ஒரு தவறான கண் இருந்திருக்கிறது என்பதை அவள் மிகத் தாமதமாக புரிந்து கொண்டாள்.
திருமணம் முடிந்து அவளது வீட்டிற்குச் சென்ற பிறகு முதல் 3 நாட்களாக அவள் தன் கணவரின் இறப்பு துக்கத்தில் இருந்ததால் அவனிடமிருந்து தூரமாகவே இருந்தாள். அவன் 3 நாட்களுக்கு பொறுமையாக இருந்தான். ஆனால் 4வது நாள் இரவு அவன் அவளை கட்டாயப்படுத்தத் தொடங்கினான். தன் கொழுந்தன் முற்றிலும் தவறானவன் என்பதை உணர்ந்து கொண்ட அவள் அன்றிரவு அவனது வீட்டிலிருந்து தப்பித்து ஓடத் தொடங்கினாள். அவனும் அவளை துரத்திக் கொண்டு பின்னாடியே ஓடி வந்தான். துரதிருஷ்டவசமாக அன்றிரவு அவளது 8 வயது மகன் திடீரென்று தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டான். தன் அம்மாவும் சித்தப்பாவும் நடுராத்திரியில் ஓடுவதை பார்த்த அந்தச் சிறுவன், "அம்மா, அம்மா" என்று கத்திக்கொண்டே அவர்களுக்குப் பின்னால் ஓடி வந்தான். ஆனால் கடவுள் தன் மீது இவ்வளவு கோபமாக இருப்பார் என்று அவள் நினைக்கவில்லை. அவளது வாழும் நம்பிக்கையான தன் மகனையும் காலம் பறித்து கொண்டது. அவள் முன்னால் ஓட, அவளுக்கு பின்னால் அவளது கொழுந்தன் ஓட, அவர்களுக்கு மிகவும் பின்னால் அவளது குழந்தை ஓடி வந்து கொண்டிருந்தான். அப்போது சாலையில் வேகமாக வந்த ஒரு பெரிய லாரி ட்ரக் பின்னால் ஓடி வந்த அவளது மகனின் மீது மோதி பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. அந்த இடத்திலேயே அவளது மகன் துடிதுடித்து இறந்து போனான். அவளது உலகம் மீண்டும் ஒருமுறை முற்றிலும் அழிந்து போனது. அவள் ஓடிச் சென்று தன் மகனை தூக்கினாள். ஆனால் அதற்குள் அவளது குழந்தையின் உயிர் பிரிந்து அவன் கடவுளின் பாதத்தை அடைந்திருந்தான். இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த பிறகும் அவளது கொழுந்தன் தன் மிருகத்தனமான புத்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. குழந்தையின் இறுதிச் சடங்குகள் முடிந்து அவனது ஈமச்சிதை எரிக்கப்பட்ட அடுத்த நாளே அவன் மீண்டும் அவளது அறைக்குள் நுழைந்தான். அவன் கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு, "நீ இப்போது என் மனைவி, என்னிடமிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது" என்று மிரட்டினான். முன்பே கணவனை இழந்தவள் இப்போது மகனையும் இழந்துவிட்டாள் என்ற எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் அவன் அவளது உடலை அடைய முயன்றான். அவள் எதையும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் இந்த மிருகத்திற்குத்தான் இரையாகக் கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அவன் தன் சட்டையின் பொத்தான்களை கழற்றிக் கொண்டிருந்த அந்த சமயம் பார்த்து அவள் மின்னல் வேகத்தில் கதவை திறந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். அவன் அவளை துரத்தினான். ஆனால் அவள் அவனிடமிருந்து தப்பித்து நேராக மயானத்திற்கு ஓடி வந்தாள். அங்கே அவளது மகனின் சிதை இன்னும் ஆறாமல் இருந்தது. அவன்தான் என் வாழ்க்கையை அழித்த பாவி, என் மகிழ்ச்சியான குடும்பத்தில் தீ வைத்த துரோகி என்று கூறி அவள் கதறி அழுதாள். அந்த பெண்ணின் துயரம் நிறைந்த கதையைக் கேட்ட அந்த பூஜாரியின் மனமும் கனத்துப் போனது. அவளது ஒரு சிறிய அறியாமையால் அவளது கணவர் அவளை விட்டு பிரிந்தார். அவளது கொழுந்தனின் சதியால் அவளது பெற்ற குழந்தையும் இறந்து போனான். அவள் கொஞ்சம் நிதானமாக யோசித்திருந்தால் தன் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம். பூஜாரி அமைதியாக அந்த பெண்ணை அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இப்போது அதுதான் அவளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கதை பிடித்திருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.